அப்போ அவர் மேலே சந்தேகம் வருகிறது. இப்போ பாஜக ஏவி விட்ட ஆள் தான் விஜய் என்று பகிரங்கமாகவே திருமாவளவன் போன்றவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பாஜகவால் ஏவப்பட்டவர்கள் தான் அவர்களுடைய பாஜகவின் பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் கூட திருமாவளவன் சொல்கிறார். அதை மறுப்பதற்கு அவருக்கு எது தடையாக இருக்கிறது? அவருக்கு என்ன கொள்கையை முன்வைக்கிறார்? இதுவரைக்கும் சொல்லப்படாத ஏதாவது ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரா? இல்லை, அதான் காத்துருங்க. வெகு விரைவில் உங்கள் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்கிற விதத்தில் எது நடைமுறைக்கு சாத்தியப்படுமோ அப்படியான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறேன்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்புறமும் நம்ம அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல்? ஒரு கட்சி கூட்டம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக தாவேகா இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 பேர் தான், 5000 சேர் போட முடியாதா? எதற்காக நீங்கள் உச்சி வெயிலில் பட்டப்பகலில் நண்பகலில் எதற்காக கூட்டம் நடத்துறிய? நீங்கள் கூட்டம் நடத்துகிறதா இருந்தால் பகல் பொழுது நடத்தக்கூடாது. மாலை பொழுதில் தான் எல்லாருமே பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளை நடத்துகிறாங்க. அதை மீறி பகலில் விழா நடத்தினா மேற்கூரை நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்குன்னு ஒரு மேற்கூரை போடணும்.